எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாராயணியம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 8வது தசகம் பார்க்கலாம். கிருஷ்ணா. இவ்வாறு பிராகிருத பிரளயமான மகா பிரளயம் முடிந்த பின் முதலாவதாக பிரம்ம கல்பத்தில் தோன்றிய பிரம்மதேவன் மறுபடியும் தங்களிடமிருந்தே வேதங்களை பெற்று முந்தைய காலத்தில் இருந்தது போலவே படைப்பினை செய்தார். அந்த பிரம்மதேவர் 1000 சதுர்யுகம் நீண்ட பகல்களையும் அதே அளவான இரவுகளையும் பன்முறை கழித்துவிட்டு தான் படைத்த பிரபஞ்சங்களுடன் தங்களிடமே ஒன்று இருந்து உறங்குகின்றார். ஆகையால் அவருடைய இரவை நைமித்திக பிரளயம் என்று கூறுகிறார்கள். நம் போன்றவர்கள் தினம்தோறும் காலை கடன்களை செய்வது போல பிரம்மதேவர் தினம்தோறும் தங்கள் அருளினால் படைப்பு தொல்லை செய்கிறார். பிரம்ம கல்பத்திற்கு முன் தோன்றியவர்களுக்கு 2 பரார்த்தங்கள் கால அளவுள்ள ஆயுள் பெற்றவர்களுமான சிரஞ்சீவிகளின் படைப்போ தூங்கி விழிப்பதற்கு ஒப்பாக உள்ளது. எங்கும் நிறைந்து விளங்கும் குருவாயூரப்பா, இப்பொழுது அந்த பிரம்மதேவர் தமது ஆயுளில் பாதியாகிய 50 வருஷங்கள் அடங்கிய ஒரு பரார்த்தத்தை கடந்திருக்கிறார் என்பது வெளிப்படையாக அந்த பிரம்மதேவருடைய ஆயுளில் கடந்த இரவிலும் மறுநாள் பகலில் தொடக்கத்திலும் நிகழ்ந்ததான தங்கள் திருவிளையாடல்களை இனி கூறுகின்றேன். தாமரை மலரில் தோன்றிய பிரம்மதேவன் பகலின் முடிவில் உறங்க விரும்பி தங்களிடத்தில் ஒடுங்கினார். மூவுலகங்களுக்கும் தாங்கள் உதரத்தில் ஒடுங்கின. அப்பொழுது இந்த உலகம் ஒரே ஜலமயமான கடலாக மாறியது. உலகமெங்கும் ஜலமயமான பொழுது தங்களுடைய மற்றொரு வடிவாகிய சர்ப்பராஜனான ஆதிசேஷன் மேல் சச்சித் ஆனந்த வடிவினான தாங்கள் யோக நித்திரையில் பள்ளி கொண்டிருந்தீர்கள். மூலப்பிரகிருதி முதலிய சகல சக்திகளும் தங்களிடமே லயித்திருந்தன. அகில ஜீவ கோட்டிகளும் தங்களிடமே இளைப்பாறுகின்றன. அப்படிப்பட்ட தாங்கள் காலம் என்ற தங்களுடைய சக்தியை பார்த்து பிரளயத்தின் முடிவில் என்னை எழுப்புக என்று கட்டளையிட்டுவிட்டு பிரளயத்தின் தொடக்கத்தில் அந்த ஆதிசேஷன் மீது உறங்கத் தொடங்கினீர்கள் அல்லவா? உலகநாதனான குருவாயூரப்பா, ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத மாயனான தாங்கள் இவ்வாறு 1000 சதுர்யுகங்கள் உறங்கினீர்கள். அதன் பின் முதல் விழித்தெழுந்த காலம் என்ற பெயருடைய தங்கள் சக்தி தங்களை எழுப்பியதன்றோ? பிரளய காலத்தில் நீரின் நடுவே பள்ளி கொண்டிருந்த பரமனே, விழித்தெழுந்த தாங்கள் அகில உலகங்களும் தங்களிடமே நுண்ணிய வடிவில் ஒடுங்கியிருப்பது கண்டு அவ்வுலகங்களின் மேல் தங்கள் அருட்பார்வையை செலுத்தினீர்கள் அல்லவா? இறைவனே, அதன் பிறகு தங்களுடைய தொப்புட்குழியில் இருந்து தங்களிடம் மறைந்திருந்த அனைத்து ஜீவராசிகள், அவற்றின் நுகர்பொருட்கள் ஆகியவற்றின் நுண்வடிவினதான முட்டு தோன்றி அதனின்றும் தெய்வீகமானதொரு தாமரை மலர்ந்தெழுந்தது. அந்த தாமரை முட்டு தங்கள் திருமேனி நின்றும் நீரின் மேல் வளர்ந்து வெளிவந்தது. திசைகளிலும் பரவிய தனது ஒளியால் இருள் முழுவதையும் அழித்தது. தங்களது யோக சக்தியால் உண்டான அந்த தாமரை முட்டு வியக்கத்தக்க முறையில் இதழ்கள் நன்கு விரிய மலர்ந்தது. அதனின்றும் பத்மஜன் என்ற பிரம்மதேவர் தோன்றினார். அவருக்கு தங்களுடைய அருளினால் வேதங்கள் அனைத்தும் தாமாகவே நினைவுக்கு வந்தன. குருவாயூரில் வாழும் பரமாத்மாவான ஹே விஷ்ணுவே, இந்த பாத்ம கல்பத்தில் பிரம்மதேவரை இங்கனம் தோற்றுவித்த அளவற்ற பெருமைகளுடைய தங்கள் என்னுடைய நோய்களை அழித்தருள வேண்டும். கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இந்த தசகத்தில் தான் அஸ்மின் பராத்மன் வருது. லாஸ்ட்டு ஸ்லோகம் அஸ்மின் பராத்மன் இந்த 8வது தசகத்தில். அதை நான் ஒரு 2 தடவை படிக்கிறேன், எல்லாரும் அனுபவிங்க. அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே தொமித்த முத்தா பிதபத்மயோனிகி அனந்த பூமா மமரோகராசிம் நிருந்திவாதா லயவாச விஷ்ணு. அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே தொமித்த முத்தா பிதபத்மயோனிகி அனந்த பூமா மமரோகராசிம் நிருந்திவாதா லயவாச விஷ்ணு. இதில் மமரோகராசிம்னு வருது இல்லையா? அதில் யாருக்காவது நம்ம பிரார்த்தனை பண்ணினாலும் அவா பேரை சொல்லிட்டு அந்த அவா பேரை சொல்லி ரோகராசிம் சொல்லலாம். நமக்கு வேணும்னா மமரோகராசிம் சொல்லலாம். யோகக்ஷேமத்துக்கு வேணும்னா ரோக ராசிம் சொல்லலாம். நான் இந்த 3 சொல்லின்னு இருப்பேன். எல்லாரும் அனுபவிங்கோ, எல்லாரும் நன்னாருங்கோ. நமஸ்காரம். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.